வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 7 நாள் 15 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 28, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சென்னையில் சுயேட்சை வேட்பாளர்கள் சந்திப்பு. நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் கட்சிகளுக்கு வாக்களிக்க விரும்பாத பலர் தன்னலமற்ற நேர்மையானவர்களுக்கு வாக்களிக்க விரும்பினர். ஆனால் அப்படிப்பட்டவர்களை அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் நேர்மையான மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்காக செயல்பட தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று போட்டியிட்டவர்களும் உண்டு. ஆனால் இவர்களை பற்றி மக்களுக்கு தெரியாது. இதற்கு தீர்வு காண நல்லூர் வட்டம் மக்கள் அரசியல் துறை நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் மே 1ஆம் தேதி ஒன்றாக சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள சுயேட்சை வேட்பாளர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் நாகராஜ் 9841924116. காலை தவத்தில் ஹேமலதா. மகளிரை சமூக பொறுப்பிற்கு உயர்த்தி இயல்பாகவே சக்தி படைத்த அவர்களை தமிழகத்தில் மகளிர் சக்தியாக உருவாக்குவதே இனி எனது வாழ்க்கை. நல்லூர் வட்டத்தில் நாள்தோறும் காலை 5:55 முதல் 7:30 வரை 2 இணையவழி சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. அதில் முதல் சந்திப்பில் மாவட்ட, துறை, கள, மண்டல பொறுப்பாளர்கள் என 55 பேர்கள் பங்கு பெற்று வருகின்றனர். அதில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் நெடுகிலும் நடைபெற்று வரும் பணிகள், பொறுப்பாளர்கள் பற்றி அலசி ஆராயப்பட்டு வருகிறது. அது 6:45 மணிக்கு நிறைவுறும். அடுத்த நிமிடம் முதல் அந்த 55 நபர்களில் கள பொறுப்பாளர்கள் 10, மண்டல பொறுப்பாளர்கள் 10, மண்டல கள ஒருங்கிணைப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர், வழிகாட்டி என 25 பேர்கள் கலந்து கொள்ளும் இணைய வழி சந்திப்பு 7:30 மணி வரை தொடரும். அதில் இன்று தமிழகத்தில் சமூகத்தை நல்வழியில் கொண்டு செல்ல வழிகாட்ட ஒரு தலைவர் இல்லை என்பதே இன்றைய நிலை. கட்சியை, ஜாதியை, மதத்தை வழிநடத்த நிறைய தலைவர்கள் உண்டு. ஆனால் தமிழகத்தின் 8 கோடி பேர்களில் எந்த பாகுபாடும் பார்க்காமல் அனைவருக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்காகவே வாழ ஒன்று அல்ல பல தலைவர்கள் தேவை என்பது பற்றி ஆழமாக விவாதித்த போது நல்லூர் வட்டத்தின் மகளிர் களத்திற்கு பொறுப்பேற்றுள்ள, நீலகிரியில் வசித்து வரும், தமிழகம் நெடுகிலும் சுற்றுப்பயணம் செய்து வரும் ஹேமலதா பேசும்போது, நான் வாழ்க்கையில் பெரும்பாலான கட்டங்களை கடந்து வந்துவிட்டேன். எஞ்சிய வாழ்க்கை சமுதாயத்திற்கானதாக இருக்க வேண்டும் என்று ஆழமாக நினைத்ததுண்டு. நல்லூர் வட்டம் கிடைத்த பிறகு அந்த எண்ணத்திற்கு வலு கிடைத்தது. இன்று கூறுகிறேன், எனது வாழ்க்கையின் மையம் இந்த நாடுதான். அதில் நான் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய பொறுப்பு தமிழகத்தில் உள்ள 4 கோடி மகளிர். அவர்களுக்காக வாழ்வதும், அவர்களுடைய மனம், அறிவு, நேரம் ஆகியவற்றை நாட்டிற்காக அர்ப்பணிக்க செய்வதும், சக்தி வாய்ந்த அவர்களை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் மகளிர் சக்தியாக, சமூகத்தினை, நாட்டினை வழிநடத்தும் சக்தியாக ஆக்குவதே எஞ்சிய எனது வாழ்க்கையின் குறிக்கோள் என்று கூறியதாக நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நாகப்பட்டினத்தில் மாணிக்க மாணவர்கள் சங்கமம். மாவட்டந்தோறும் நடைபெற்று வரும் மாணிக்க மாணவர்களின் ஒருநாள் சந்திப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஆதனூரில் ஏப்ரல் 25 ஞாயிற்றுக்கிழமை தேர்வு முடிந்த நிலையில் எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்துவிட்டு மாணிக்க மாணவர்களின் இந்த சந்திப்பு நடைபெற்றது. 22 மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை மாணிக்க மாணவர் வந்திக் வழி நடத்தினார். தமது சுற்றுப்பயணத்தில் சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் கேசவ பிரியன் இதில் கலந்து கொண்டார். காலை சரியாக 10 மணிக்கு நாட்டு வாழ்த்து பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. முதல் நிகழ்வாக விளையாட்டு மூலம் அனைவரது அறிமுகம். அடுத்து மாணிக்க மாணவர்கள் வீட்டில், பள்ளியில், சமூகத்தில் பொறுப்பேற்று செயல்பட்ட 3+1 ஃபார்முலா அனுபவம் பகிர்ந்து கொண்டனர். அடுத்ததாக செம்ம இல்லம் பற்றிய கலந்துரையாடல் நடைபெற்றது. இதனை மாவட்ட பொறுப்பாளர் இலக்கியா வழிநடத்தினார். 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து விழிப்புணர்வு நாடகம் தயார் செய்தனர். அதில் ஒரு குழு
அரசு பொது விநியோக அங்காடி, அடுத்த குழு பொது மருத்துவமனை, மற்றொரு குழு அரசு பள்ளி என பிரிந்து 3 இடங்களும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நடித்து காண்பித்தனர். இடைவேளையில் மாணவர்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. அடுத்ததாக வந்தித் சுய மதிப்பீடு கலந்துரையாடலினை நடத்தினார். தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் சமூகம் பற்றி கலந்துரையாடல் செய்தனர். அடுத்து மதிய உணவினை தொடர்ந்து அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நடைபெற்றது. இலக்கியா தலைமை வகித்தார். வழிகாட்டியாக வந்தித் இடம்பெற்றார். எனது கிராமத்தில் எனது பங்கு என்ற தலைப்பில் மாணவர்கள் தலா 2-3 நிமிடங்கள் பேசினர். குறிப்பாக முகாமிற்கு வந்துள்ள அனைத்து மாணவர்களும் இந்த அறிவின் அருவியில் பேசினர். பின்பு வார கூடுதல் மற்றும் நேரடி சந்திப்புக்கான முக்கியத்துவம் பற்றி கலந்துரையாடல் நடைபெற்றது. குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மாணிக்க மாணவர்களின் ஒருநாள் சங்கமம் நிறைவு பெற்றது என்று தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ஓடைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்களின் இல்லம் தேடி சென்று பாராட்டு. ஏப்ரல் 27 திங்கள் அன்று தமது தேனி மாவட்ட சுற்றுப்பயணத்தில் நல்லூர் வட்டம் பாலு அவர்கள், தேனி மாவட்ட பொறுப்பாளர் துரை, மாவட்ட விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் சக்சஸ் அகாடமி நிறுவனர் ஈஸ்வரன், நல்லூர் வட்டம் எரசை கிராம வளர்ச்சிக்குழு பொறுப்பாளர் பழனிசாமி ஆகியோர் இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்று சந்தித்து பாராட்டு தெரிவித்தனர். அவரது தலைமை ஆசிரியர் பதவி காலத்தில் நல்லூர் வட்டம் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து மாணிக்க மாணவர் திட்டம் போன்றவற்றிற்கு ஆதரவளித்தார். தென்காசி அமர் சேவா சங்க வளாகத்தில் நடைபெறவிருக்கிற லட்சிய ஆசிரியர்கள் முகாமில் கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார் என்று உடன் பயணத்தில் இடம்பெற்றுள்ள ஸ்ரீகணேஷ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.